ஹாய், திஸ் டாக்டர் ராஜா ஃப்ரம் ராயல் மல்டிகேர். இன்னைக்கு சொல்ற விஷயம் பிரெக்னென்ட் உமன்ல இருந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க ஸ்கூல்ல உட்காரும்போது கூட இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது கிராம்ப் ஒரு பக்கம் இருந்தாலும் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து ரொம்ப காமன் ஆயிடுது. இந்த ஐடியில் நான் கார்பரேட் கெஸ்ட் லெக்சர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவன் பிரெக்னென்ட் பண்ணுமே டூரிங் பிரெக்னன்சி அப்போ கூட இந்த இடத்துல வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப காமன். ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இது என்னன்னா, மெடிக்கல் காலேஜில் நான் கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் சார் என்ன பண்ணுவார்னா அடிக்கடி இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ புரியல, அப்புறம் தான் புரிஞ்சது. நீங்கள் அந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் மட்டும் பண்ணிட்டே இருந்தாலே இந்த இடத்துல வர அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து டிராஸ்டிக்காக ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு செகண்டரி ஹார்ட். மேலே இருக்கிற பிளட்டை எப்படி ஹார்ட் பம்ப் பண்ணுதோ அந்த மாதிரி கீழே இருக்க பிளட்டை பம்ப் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் அடிக்கடி இப்படி பண்ணிட்டே இருந்தாலே போதும். யாராவது சார் நான் உட்காந்தே இருக்கேன், ஐடியில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த சேர்ல இப்படி உட்காந்தே இருப்பாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து ரத்த ஓட்டம் இங்கே போகும்போது இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். இந்த இடத்துல ஃபெமரல் ஆர்டரின்னு ஒரு போகுது, இங்கே இருந்துட்டு போகுது. ரிவர்ஸ் போகிறது வந்து ஃபெமரல் வெயின். இப்படி உட்காந்தே இருக்கும்போது காலு கீழே கண்டக்ஷன் போகும்போது தான் கால் வீக்கம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் நல்லா வீக்கம் வரும். மார்னிங் தூங்கி வீக்கம் சுத்தமாக வடிஞ்சிடும். அவங்க இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஐடியில் இருக்கவங்க, நான் ஐடியில் இருக்கும்போது அவங்க கெஸ்ட் லெக்சருக்கு நான் இப்படி தான் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பாதத்தை மேலே கீழே இதை மட்டும் நீங்கள் சிஸ்டமில் உட்காந்தாலும் சரி, ஸ்கூலில் உட்காந்தாலும் சரி, உங்கள் பசங்க, வயசானவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே யாருக்காவது கால் வீக்கம் இருந்ததுன்னு சொன்னால் ஜஸ்ட் இப்படி பண்ண சொல்லுங்கள் போதும். அது பேர் பிட்டிங் எடிமான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கிராவிடேஷனல் எடிமா, அதாவது காலை தொங்க போட்டே வரும். காலையில் தூங்கி எழுந்தும் போது உங்களுக்கு வீக்கம் இல்லைன்னா தாராளமாக இந்த எக்ஸசைஸ் நீங்கள் நாள் பூரா பண்ணிட்டே இருந்தால் அந்த வீக்கம் வரவே வராது. இந்த வீக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சென்சரி ப்ராப்ளம்லாம் உண்டு பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த எக்ஸசைஸ் தாராளமாக போதும் இந்த பாதத்தை மேலே கிடையாது. ஒருவேளை நான் நின்றுட்டே வேலை செய்கிறேன், சரி என்னோட நேச்சர் ஆஃப் ஜாபே நின்றுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதை பண்ணிட்டே இருங்க. நிறைய படத்தில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து கால் ஃபுல்லானும் அந்த டைலேட் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெரிகோஸ் வெயின்ஸ்னா இந்த வீனஸ் டைலேட்டட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்லர் ஸ்டடின்னு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டுபிடிச்சலாம் உள்ள ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, ஏதாவது ஃபியூச்சரில் தொந்தரவு வருமான்னு சொல்லிட்டு. சில பேருக்கு ஸ்பைடர் வெயினும் இருக்குது. ஏன்னா இது ஒன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வெரிகோ டாப் ஆயின்மெண்ட்டு, நீங்கள் ஸ்டாக்கின்ஸு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் கூட அந்தளவு குறையாது. ஆனால் நீங்கள் காலை தூக்கி செவத்தில் வச்சு எலிவேட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வராதுன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே கூட அந்த தலைமுடிக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பொசிஷன் ஒன்றும் இல்லை. அந்த ஆசனாஸ் பேர் வந்து சர்வாங்காசனா, விபரீத கர்ணை. இந்த ரெண்டு ஆசனா பண்ணால் கூட அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வெரிகோடாப் ஆயின்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அப்போதைக்கு குறையும். பட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கின்ஸ் தான். பட் அதாவது வரவே கூடாது எனக்கு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் சர்ஜரியோ இல்லை அப்நார்மலாக எங்கேயாவது ப்ளீடிங் ஆச்சோ, ரப்சர் ஆச்சுன்னா பெரிய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜன் கூட கன்சல்ட் பண்ணலாம். பட் ஆனால் இது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ நிற்கும் போது சும்மா இப்படி பண்ணிட்டே இருங்க. அதாவது எப்போ பண்ணணும்னா அட்லீஸ்ட் 15 to 20 minutes ஒன்ஸாவது நீங்கள் இதை பண்ண பாருங்க. இது என்ன பிரச்சனைனா நம்ம யோசிச்சு அதை பண்ணணும் 15 minutes ஒன்ஸ் தான் பெரிய பிரச்சனை. ஆனால் இது ஒரு ஹேபிச்சுவலாக ஆக்கிடுங்க. ஹேபிச்சுவலாக இப்படி பண்ணிட்டே இருங்க. நீங்கள் 15 minutes ஒன்ஸ் டிராஸ்டிக்காக அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வர ப்ராப்ளம் வரவே வராது. லைஃப் லாங் தொந்தரவு கொடுக்காது. ஏன்னா திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிளட் ஃப்ளோ ரிவர்ஸில் பம்ப் பண்ணுறதோட கெப்பாசிட்டி இல்லாதனால தான் இங்கே அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இது நீங்கள் ரிவர்ஸ் பம்பிங் இப்படி பண்ணிட்டே இருந்தாலே போதும், தாராளமாக குறையும். உட்கார்றவங்களா இருந்தால் பாதத்தை மேலே கீழே அசைக்க சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூல் பசங்களோ வயசானவங்க யாருக்கா இருந்தாலும் இதை சொல்லிட்டே இருங்க. இந்த வீக்கம் வந்து டிராஸ்டிக் குறைஞ்சிடும். ஒருவேளை நான் அழுத்தி விட்டா அந்த வீக்கம் வந்து எங்கே பார்க்கணும்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு இந்த கணுக்கால் முட்டி இருக்கு இல்லையா, இதுல இருந்து 3 விரல் வச்சுட்டு முடிகிற இடத்துல இப்படி கை வச்சு அழுத்துனீங்கன்னா விட்டு எடுக்கும்போது, இல்லை இந்த இடத்துல இந்த முட்டிக்கிளி இப்படி வச்சு எடுக்கும்போது உள்ள பள்ளமே ஃபார்ம் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா more than 3 seconds ஆகும் அது வந்து திருப்பியும் ஃபில் ஆகுதுக்கு. அப்படி இருந்ததுனாலே இது பேர் பிட்டிங் எடிமா தான். அப்படி இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம். இல்லைன்னா நல்ல ப்ளோட்டிங் மாதிரி இருக்கு, அழுத்தி எடுத்தாலும் இன்னும் நல்ல பொதன்னு இருக்கலாம். பலூன் மாதிரி கையை வச்சு எடுக்கும்போது வந்துச்சுன்னா மேபி கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஒரு தடவை உங்கள் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.